மேனுஃபேக்சரிங்லையுமே பார்த்தா சைனா தான் நம்பர் 1ல இருக்கும். இப்போ அவங்க வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ரெவல்யூஷனே கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா அவங்களோட ஃபேக்ட்ரிலாம் இனிமே டார்க் ஃபேக்ட்ரியா இருக்க போதான். டார்க் ஃபேக்ட்ரினா பேர்லேயே சொல்ல வராங்க, அந்த ஃபேக்ட்ரியே பார்த்தோன்னா டார்க்காக தான் இருக்க போதான். ஸோ டார்க்காக இருக்க போதுன்னா அங்கே எப்படி மனுஷங்களாம் வேலை செய்ய போகிறாங்கன்னா அங்கே தான் இவங்க ஒரு ட்விஸ்ட்டே வைக்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரியிலலாம் பார்த்தோன்னா மனுஷங்களே இருக்க போகிறது இல்லை, ஃபுல்லாக இந்த ஏஐ டெக்னாலஜி தான். இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா ஏஐ, அதுக்கப்புறம் இந்த ரோபாட்டிக்ஸ் தான். அந்த ரோபாட்டிக்ஸ் கூட நம்ம பார்த்துருப்போம், இந்த ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பொருள்லாம் இப்படி இப்படி எடுத்து எடுத்து வைக்கிற மாதிரி. ஸோ அவங்க ஆஃபீஸ் ஃபுல்லாகவே அதுதான் இருக்க போது, ஒரு லைட்டு கூட இருக்காதான். ஸோ அப்போ லைட் இருக்காதே, இந்த ரோபோட்லாம் எப்படி ஒர்க் பண்ண போகுதுன்னா அதுக்கு வந்து இன்ஃப்ராரெட் விஷன் அந்த மாதிரி இதில் தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ இந்த ஃபேக்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் அவங்க ஸ்டார்ட்டே பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய இடத்துல பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் தான் இருக்கு. நம்மளோட டெஸ்லா கிகா ஃபேக்ட்ரியில் கூட மோஸ்ட்லி இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு லீவு யாருக்கும் தர தேவையில்லை, அந்த மாதிரி லேபர்லான்னு ஒன்று கிடையவே போகிறதில்ல. ஏன்னா மிஷின் தான் 24 மணி நேரம் வேலை செய்ய போகுது. அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா ஓடிக்கிட்டே இருக்க போகுது. ஆனால் இங்கேயும் வந்து ஹியூமன்ஸ் தேவை. எதுக்குன்னா அந்த மிஷினில் ஏதாவது எரர் ஆச்சுன்னா அதை கண்காணிக்க மட்டும்தான் இருக்க போகிறாங்க, தவிர உள்ளே யாருமே இருக்க போகிறதில்ல. இந்த டார்க் ஃபேக்ட்ரி தியரியில் ஆல்ரெடி ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இந்த Xiaomiன்னு சொல்லுவாங்க, இந்த ரெட்மியோட சப்சிடரி. அவங்க வந்து ஒரு 80,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு ஒரு கம்பெனி பண்ணியிருக்காங்க. ஒரு 330 பில்லியன் செலவு பண்ணி அந்த கம்பெனியில் பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு 10 மில்லியன் ஃபோன் வந்து இந்த ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே வருதான். அது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு ஃபோன் ரெடி ஆகுதான். இதை வந்து எப்படி பார்க்கலாம்னா 2 பக்கம் பார்க்கலாம். ஒர்க்கராக நம்ம யோசிக்கும் போது ஐயோ எங்கள் வேலைலாம் போதே நாங்கள் எப்படி கஷ்டப்படுவோன்னு, அதே இது முதலாளியாக யோசிக்கும் போது உன் வேலை போனால் எனக்கு என்ன, எனக்கு என் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.